Hello everyone, welcoming you all to Arialam Accounts. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேங்க் ரெகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிஆர்எஸ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அப்போது பேங்க் ரெகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு புக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று கேஷ் புக், இன்னொன்று பாஸ்புக். ஓகேங்களா? கேஷ் புக் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு கேஷியர் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்புக் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து பாஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியும் கேஷ் புக்கில் 3 காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக்கில் நம்ம வந்து பேங்க் காலம் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த வர அமௌண்ட்டும் நம்மளோட பாஸ்புக்கில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். ஸோ அது சேமாக இருந்தால் வந்து நம்மளுக்கு இந்த பிஆர்எஸ் தேவையில்லை. ஐ மீன் பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் போட தேவையில்லை. பட் ஆனால் அது சேமாக இல்லைன்ற போது தான் நம்ம பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோம். பிஆர்எஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேலன்ஸுமே நம்ம சேம் ஆக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், கேஷ் புக்கும் ஈக்குவல் டு பாஸ்புக் அப்படின்னு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் ஒரே பேலன்ஸ் வச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் புக் வந்து ப்ரிப்பேர்டு பை தி கம்பெனி, ப்ரிப்பேர்டு இன் தி கம்பெனி பை தி கேஷியர். ஓகேங்களா? ஸோ கேஷ் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிப்பேர்டு பை தி பேங்க், பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நம்ம பாஸ்புக் அப்படின்னு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்அக்ரிமெண்ட் இன் தி பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பாஸ்புக் பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் சொன்னேன், அந்த பேலன்ஸ் வந்து சேமாக இல்லை, கேஷ் புக் பேலன்ஸும் பாஸ்புக் பேலன்ஸும் சேமாக இல்லைன்ற போது தான் நம்ம பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பிஆர்எஸ்னால் என்ன அப்படின்னு நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பிஆர்எஸ் போடுறதுக்கு, ஐ மீன் பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரபிள் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லியிருக்காங்க. இது ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் என்னென்னா நார்மலாக இருக்கும். கேஷ் புக் பேலன்ஸ் பேலன்ஸ் as per கேஷ் புக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர் பேலன்ஸ் as per பாஸ்புக் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் as per கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் as per பாஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு சம்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எது கேஷ் புக், நம்ம கையை வச்சு நம்ம இந்த சம் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக ஜாலியாக இருக்கும் இந்த சாப்டர். ஓகேவாங்க? இப்போ கேஷ் புக் வந்து நம்மளோட ரைட் ஹேண்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்மளோட கேஷ் புக் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட், நம்மளோட பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட். ஸோ எதை அட்ஜஸ்ட் பண்ணணும், எதை கம்மி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ரைட் ஹேண்டாக கேஷ் புக்கா பாஸ்புக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஷ் புக் வந்து ரைட் ஹேண்ட், பாஸ்புக் வந்து லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு வச்சு நீங்கள் சம் போடுற மாதிரி இருக்க போகுது. ஸோ கேஷ் புக் ரைட் ஹேண்ட், பாஸ்புக் லெஃப்ட் ஹேண்ட். ஓகேங்களா? இப்போ நான் ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் என்னென்னு சொன்னேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ பேலன்ஸ் as per கேஷ் புக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இப்போ பேலன்ஸ் as per கேஷ் புக், வெறுமா பேலன்ஸ் as per கேஷ் புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் எதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஹேண்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேஷ் புக் பேலன்ஸ். அப்போ கேஷ் புக்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஷ் புக் நம்மளுக்கு எந்த ஹேண்டு, ரைட் ஹேண்ட். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது பேலன்ஸ் as per பாஸ்புக், இதுவும் வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ அப்போ ஃபேவரபிள் பேலன்ஸ் as per பாஸ்புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அட்ஜஸ்ட் பண்ணும், பாஸ்புக்கை. கரெக்டாக? பாஸ்புக் எந்த ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பேலன்ஸ் as per கேஷ் புக்னா கேஷ் புக் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், பேலன்ஸ் as per பாஸ்புக்னா பாஸ்புக்கை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் எந்த டவுட்டுமே இருக்காது. ஸோ என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம சம் போடும்போது அப்படியே அழகாக போட்டுடலாம். ஸோ இப்போ அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். அன்ஃபேவரபிள்னா என்ன சொன்னால் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இதை அப்படியே ஆப்போசிட்டாக படிக்கணும். ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக்னா பாஸ்புக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ பாஸ்புக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஓவர் டிராஃப்ட் as per பாஸ்புக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கேஷ் புக் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ கேஷ் புக் ஹேண்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஷ் புக் வந்து ரைட், பாஸ்புக் லெஃப்ட் ஹேண்ட். ஓகேங்களா? ஸோ அன்ஃபேவரபிள் பேலன்ஸும் நான் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல், டெலிகிராம் சேனல் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம் பாருங்கள், நான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான சம் தான் எடுத்திருக்கேன். ஐ மீன் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் வச்சு சம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சம்மை நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, பிஆர்எஸ் நம்மளுக்கு ஈஸி. ஓகேங்களா?
ஓகே, நம்ம எல்லோரும் இப்போ ரெடியாக இருப்போம். நம்ம 2 ஹேண்ட்ஸையும் யூஸ் பண்ணி பிஆர்எஸ் செம்ம அசால்ட்டாக சால்வ் பண்ணி ராக் பண்ண போகிறோம். ஓகே வாங்க. மிஸ் அரிதா gives you the following information regarding her bank account அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மிஸ் அரிதா வந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வச்சு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இட் ஷோஸ் ஆன் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஃப் ₹6,500 on March 31st, 2003. திஸ் டஸ் நாட் அக்ரி வித் தி கேஷ் புக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த பாஸ்புக் பேலன்ஸும் கேஷ் புக் பேலன்ஸும் சேமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் as per பாஸ்புக் கரெக்டுங்களா? ஸோ அப்போது அது வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறாங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தா அது என்ன புக்காக இருக்க போகுது? பாஸ்புக். ஓகேங்களா? ஸோ அப்போது அவங்களோட ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் as per பாஸ்புக் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துப்போம்? கேஷ் புக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேஷ் புக்கை நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். நம்ம கேஷ் புக் எந்த ஹேண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் வந்து கேஷ் புக், லெஃப்ட் இஸ் ஃபார் பாஸ்புக். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம கேஷ் புக் ஹேண்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்க போது இந்த சம் ஃபுல்லாக. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். check amounting to ₹15,000 were paid into bank அப்படின்னு சொல்கிறாங்க. out of which only checks amounting to 4,500 were credited by bank அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து செக் கொடுத்துருக்காரு 15,000. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம், செக் வாங்கின உடனே நம்ம என்ட்ரி போட்டுருவோம் கேஷ் புக்கில். ஸோ எவ்வளோ வேல்யூ போடுவோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 வேல்யூ செக் வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் புக்கை அதிகப்படுத்தி காமிச்சிடுவோம். ஸோ அப்போது கேஷ் புக் வந்து அதிகமாகி ஃபஸ்ட்டில் நிற்கும், பாஸ்புக் கீழே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், பெய்ட் இன்டு பேங்க்கா. இப்போது அந்த செக்ஸை வந்து நம்ம பேங்க்கில் போட போகுது. பேங்க்கில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் தான் கிரெடிட் ஆயிருக்குன்னு பாருங்கள், 4,500 வேல்யூ தான் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அப்போ பேங்க் பாஸ்புக் எவ்வளோ அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா 4,500 தான் அதிகமாகும். கரெக்டுங்களா? ஸோ இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ அதிகமாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10,500. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 நம்ம கேஷ் புக்கில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். பட் ஆனால் பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 4,500 தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டும். ஸோ அப்போ இன்னும் எவ்வளோ வர வேண்டியது இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா 15,000 minus 4,500 how much? 10,500. ஸோ இந்த 10,500 வந்து நம்ம இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. கரெக்டுங்க? ஸோ இப்போ இது எந்த ஹேண்டை நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் as per பாஸ்புக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது எதை மாற்றுவோம்? கேஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேஷ் புக் ஹேண்டை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அப்போ கேஷ் புக் ஹேண்ட் என்னது? ரைட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம கீழே பண்ணுற மாதிரி டவுன் பண்ண போகிறோம். அப்போது அந்த 10,500 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ லெஸ் பண்ணால் நமக்கு ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இந்த 10,500 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த டிரான்சாக்ஷனில் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். செக் இஷ்யூட் டூரிங் மார்ச். ஓகேங்களா? மார்ச் அப்போ செக் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அமௌண்டட் இன் ஆல் பார்த்தீங்கன்னா ₹11,000 செக் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செக்கில் ₹3,000 மட்டும் இன்னும் பே பண்ணாமலே இருக்குது. ஸோ அப்போ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஷ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம், பேங்க்லேருந்து செக் போயிடுச்சு அப்படின்னும் போது ஸோ அப்போ கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டுருவோம். ஸோ அப்போ அதை 11,000 நம்ம கேஷ் புக்கில் மைனஸ் பண்ணிவிடுவோம். கரெக்டுங்களா? ஸோ மைனஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் பாஸ்புக்கில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11,000 வேல்யூ உள்ள செக் வந்து 3,000 பே பண்ணாமலே இருக்குது. ஸோ அப்போ அந்த 3,000 வேல்யூ உள்ள செக் மட்டுமே அப்படியே கம்மியாகாமலே இருக்கும். ஸோ அந்த 3,000 வேல்யூ வந்து பாஸ்புக்கில் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ இது பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் as per பாஸ்புக் அப்படின்றதுனால நம்ம கேஷ் புக் ஹேண்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கேஷ் புக் ஹேண்ட் கம்மியாக இருக்குது பாஸ்புக்கை விட ₹3,000 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ இந்த கேஷ் புக் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த ₹3,000 வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இப்போ பாருங்கள். the bank has wrongly debited number 1 அக்கௌண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து பேங்க் வந்து ராங்காக டெபிட் பண்ணிட்டாங்க. நம்மளோட அக்கௌண்ட்டில் இருந்து ₹500 ராங்காக டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் பாஸ்புக்கிலேருந்து ₹500 வந்து கம்மியாகிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ₹500 போயிடுச்சு அப்படின்னா கேஷ் புக் வந்து அதிகமாக இருக்கும். இது ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் as per பாஸ்புக் அப்படின்றதுனால நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கேஷ் புக் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அப்போ தான் சேம் ஆக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ பாஸ்புக் கீழே இருக்குது, கேஷ் புக் வந்து ₹500 அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ₹500 கேஷ் புக்கில் கம்மி பண்ணுறோம், ஐ மீன் மைனஸ் பண்ணுறோம். 500 வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். The account stands debit with ₹150 for interest and ₹30 for bank charges அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்போது 150 + 130 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 180 இருக்கும். ஸோ அப்போ இந்த 180 வேல்யூவான சார்ஜஸ் வந்து நம்ம பேங்க்லேருந்து டெபிட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ அப்போ அதை மைனஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? பாஸ்புக்கில் அது மைனஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ 130 வந்து மைனஸ் 180. ஓகேங்களா? ஸோ இப்போ 180 வந்து மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கேஷ் புக்கில் இன்னும் அந்த டீட்டெயிலே அந்த டிரான்சாக்ஷன் நடந்த இன்ஃபர்மேஷனே கேஷ் புக் ஒன்றும் தெரியல அப்படின்னும் போது கேஷ் புக் வந்து அதிகமாக இருக்கும், பாஸ்புக் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹180 இருக்கும். ஸோ அப்போ இது ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக்குன்றனால நம்ம கேஷ் புக் ஹேண்டு தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ₹180 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கில் இருந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த 180 என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். The bank has paid the annual subscription of ₹100 to club. ஓகேங்களா? அக்கார்டிங் டு தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்லாம் கொடுப்பாங்க. அப்படி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னென்னா, நான் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், மந்த்லி என்னோட எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து நீ பே பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேங்க்குக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறேன். அப்படின்னா பேங்க் வந்து என்னோட பில் இவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்து அவங்க பே பண்ணிடுவாங்க. பே பண்ணிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு மெசேஜே வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இது வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்காக வெயிட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பில் வந்தவொடனே அவங்க பே பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இங்கே டிரான்சாக்ஷனாக இருக்க போது. ஸோ இது வேண்டாம், நான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு வேண்டாம் போதும் அப்படின்னா நான் வந்து திரும்பி லெட்டர் கொடுத்து நான் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ₹100 வந்து கிளப்புக்கு பே பண்ண சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்புக் வந்து ₹100 கம்மியாயிடும். கேஷ் புக்கில் இன்னும் அந்த இன்ஃபர்மேஷனே தெரியல. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பென்சஸே நம்ம மெட் பண்ணலன்னும் போது ஸோ அப்போ கேஷ் புக் அதிகமாக இருக்கும் ₹100. ஸோ இது ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக்குன்றனால நம்ம கேஷ் புக்கை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ₹100 வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த ₹100 நம்ம கேஷ் புக்கை கம்மி பண்ண போகிறோம். ஸோ ₹100 நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதையும் லெஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும், எவ்வளோ வேல்யூ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று உருவாக்க போகிறோம். ஸோ பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம உருவாக்குறோம். ஆஸ் ஆன் 31st March. ஓகேங்களா? 31st March 2003க்கு ஓப்பன் பண்ணிட்டோம். பர்டிகுலர்ஸில் வந்து என்னென்ன கண்டென்ட் நம்ம போடுறோமோ அதை போட போகிறோம். நம்மளோட 2 அமௌண்ட்ஸ் காலம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க அமௌண்ட் காலத்தில் நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே சின்னதாக மேக் பண்ணி போகிறோம். ஸோ செகண்ட் இருக்க அமௌண்ட் காலத்தில் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்ஸாக போட போகிறோம். ஸோ அப்போது ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6500. ஸோ அதை நம்மளோட செகண்ட் காலத்தில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் காலத்தில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போது ஆட் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் அந்த 3000 கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த 3000 நான் என்ன சொன்னேன், ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கரெக்டுங்களா? ஓகே, நம்மளோட பர்டிகுலர்ஸ் இருக்குது. பர்டிகுலர்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாஸ்புக் பேலன்ஸை போட்டுட்டு நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸை ஆட் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். லெஸ் பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே லெஸ் பண்ண போகிறோம். ஸோ பண்ணிவிட்டு நம்மளோட கேஷ் புக் பேலன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், நம்மளோட செக் வந்து 3000 ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஆட் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போது லெஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ் பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் 15,000 மைனஸ் 4,500 பண்ணுற டிரான்சாக்ஷன். ஸோ அப்போ அந்த 10,500 வந்து நம்ம லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அந்த டிரான்சாக்ஷனோட வேல்யூ 10,500 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராங்லி நம்மளோட அக்கௌண்ட்டில் ராங்காக டெபிட் பண்ணிட்டாங்க 500 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ அதுவும் நம்ம மைனஸ் பண்ணுவோம்னு தான் பார்த்தோம். ஸோ அப்போ அந்த ₹500 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் சார்ஜஸ் அதுவும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கேஷ் புக்கிலேருந்து அதை மைனஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ₹180 நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி காட்ட போகிறோம். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனும் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ₹100 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 11,280 வருது. ஸோ அப்போ 9,500. ஓகேங்களா? நம்மளோட ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் 6,500 ப்ளஸ் ஒரு ஆட் பண்ணுற வேல்யூ ஒரு 3,000 டோட்டலாக ஆட் பண்ணால் 9,500 வருது. ஸோ இந்த 9,500லேருந்து இந்த 11,280 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,780 வந்து நெகட்டிவ் பேலன்ஸாக வருது. ஸோ அது வந்து பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு 1,780 நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம். ஒரு நம்ம டெலிகிராம் சேனலோட ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன்.
பண்ணுறேன். ஸோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த பிஆர்எஸ் சாப்டரில் நான் இன்னும் ஏதாச்சும் சம் போடணும் அப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இந்த சம் போடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஸ்டினை கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து இந்த கொஸ்டின் எனக்கு சால்வ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி கேட்டிங்கனாலும் I will solve it. So I will do it for you. Okay, no worries. Keep studying, keep going. All the best. Come, let's celebrate accounts. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So come, let's celebrate accounts. Thank you.